கோல்டு ஃபண்டில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதனுடைய கம்ப்ளீட் டேட்டா என்ன? அடுத்தது நம்ம க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டா E85 ஃபியூல் அதனுடைய கம்ப்ளீட் டேட்டா என்ன? அப்படின்றத இந்த வீடியோல தொடர்ந்து பார்த்துருவோம். ஸோ, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்றதையும் கம்ப்ளீட்டா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாதவங்க, டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல குடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ் மட்டும் தான். இதில எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ கிடையாது. அதே மாரி டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லயும் வந்து நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வந்து ஃப்ரீ அப்டேட்ஸ் தான். அதில ஜாயின் பண்ணிக்கங்க. டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னோட ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். கமெண்ட்லயும் குடுத்துருக்கேன். அதில வந்து நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. என்னுடைய ரெஃபரல் லிங்க் தான் அது. ஓகே. சரி. இப்போ வந்து நம்ம முதல்ல பார்க்க போற டேட்டா என்னன்னா, அந்த முதல்ல நிஃப்டிய பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2 டேட்டாவ பார்த்துருவோம். ETFல வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நான் டெலகிராம்ல உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதாவது HDFC, ICICI அதுக்கப்புறம் வந்து நிப்பான் கோல்டு இது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க? நம்ம இனிமேல் ட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாராளமா ட்ரேட் பண்ணலாம். ஓகே. ஏன்னா ட்ரேடிங்க பொறுத்தளவுல ETFல எக்ஸிஸ்டிங்கா இருக்கு பார்த்தீங்களா? அவங்க தான் வேணான்னு சொல்லி விப்பாங்க. நம்ம போய் அத வாங்க போறோம். அதனால ட்ரேடிங் பண்றதுக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனால் புதுசா ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க பாருங்க. கோல்டு ஃபண்டுன்னு சொல்றோம்ல. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்லாம் சொல்றோம்ல. அதில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாதுன்னா நம்மலாம் பண்ணலாம். ஓகே. நமக்கு வந்து மாசத்துக்கு ரூ. 10,00,000 வரைக்கும் வந்து அலோவ்ட் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் வந்து அலோவ்ட் குடுத்துருக்காங்க. ஆ இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் வந்து 25 கோடிக்கு மேல வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அது இல்லாம பான் கார்டுல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம எவ்வளோ கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்னு. அத பொறுத்து அதுவே ரிஜெக்ட் ஆகும். அதுவரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஹை நெட் வொர்த் இன்வெஸ்டர்ஸ் 10 கோடி, 20 கோடி போட்டு கோல்டுல ட்ரேட் அடிக்கிறாங்க பாருங்க. ட்ரேடு கூட கிடையாது. இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நெறைய ஃபண்ட் 10 கோடிக்கு மேல எடுத்துட்டு போய் போடுறது. அதெல்லாம் தான் வந்து பிரச்சனை. ஸோ, ஃபர்ஸ்ட்டு இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ வந்து கோல்டு பக்கம் போகாம தடுக்குறாங்க. அவ்வளோதான். தடுக்குறாங்கன்றத விட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் நிப்பான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இது வந்து டெம்பரவரி தான். இப்ப டெம்பரவரியா அத பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. மத்தபடி நீங்க இப்ப நிப்பான் கோல்டு ETFல வந்து நாளைக்கு பை பண்ணீங்கன்னா பை ஆகும். ஓகே. யார் விக்கிறாங்களோ அத நம்ம பை பண்ணா பை ஆகும். புதுசா அவங்க போய் அக்யூமுலேட் பண்ணி கொண்டு வராங்க பாருங்க. இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு 1000 கோடி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து. அப்ப அந்த 1000 கோடிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்ட வாங்கி உள்ள வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வாங்க முடியும். இப்ப அத தான் பண்றதுக்கு கவர்ன்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கு. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல்ஸ் பெரிய அமௌண்ட்ல வர்றத. ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க விக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்க போறோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இவ்வளோ நாளா நிப்பான் கோல்டுல வந்து கோல்டு ETFல எவ்வளோ இருக்கோ, அது அப்படியே சர்க்குலேஷன்ல இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள நம்ம பையிங், செல்லிங்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் அதுக்கும் டிமாண்ட் அதிகமா யாருமே விக்கலன்னா, அப்ப நம்மளால வாங்க முடியாது. ஓகே. அதனால ட்ரேடர பொறுத்தளவுல பயப்பட வேணாம். ஹை நெட் வொர்த் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் தான் இது வந்து பெரிய அளவுல பாதிக்கும். அதுவும் வந்து ரொம்ப பெரிய நெட் வொர்த் வச்சிருக்கிறவங்களுக்கு தான். ஓகே. 25 கோடி வரைக்கும் ஆல்ரெடி அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ, அத விட பெரியவங்களுக்கு தான் வந்து அது பாதிக்கும். அப்படின்றப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ மட்டும் அந்த டாலருக்கு கன்வெர்ட் பண்ணாம காப்பாத்துறாங்க. ஓகேவா? அடுத்தது டாலர காப்பாத்துறதுக்கு 2வது விஷயம் E85 ஃபியூல் வந்து இன்னைக்கு இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு. எக்ஸலன்ட்டான விஷயங்க. இதில வந்து பல விதத்தில இந்தியாவுக்கு வந்து இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுல ஃபாஸ்ட்டா இந்தியாவோட குரோத் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து E20ன்னு இப்ப எல்லா காரும் வர ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் ஆஃப் த நியூ கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா, E20 பெட்ரோலுக்கு வந்து அ அடாப்டேஷன் இருக்கு. ஓகே. நீங்க எந்த கார் வாங்குனாலும் E20 அடாப்டேஷன் கீழ போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா 80% பெட்ரோலும் 20% வந்து எத்தனால் கலப்பாங்க. இப்ப வந்து E85ல எத்தனால் வந்து 80-85% இருக்கும். ஓகே. ஆனா அதுக்கு வந்து இன்னும் வெஹிக்கிள்ஸ் இல்ல. மொத்தம் 2 வெஹிக்கிள் தான் இப்ப வரைக்கும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து மாருதி சுசுகில வேகனார் வந்திருக்கு. அடுத்து இப்ப இந்த வாரம் லான்ச் ஆச்சு பாருங்க. ஸ்ப்ளெண்டர் ஃப்ளெக்ஸ் ஃபியூல்ன்னு சொல்லிட்டு லான்ச் ஆச்சு பாருங்க. அந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூல்னா இதுதான். இந்த E85க்கான வெஹிக்கிள். ஸோ அதுவும் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 வீலர்ல ஒண்ணு, 4 வீலர்ல ஒண்ணு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது சக்சஸ் ஆயிடுச்சு, நல்லா வந்து போகுது அப்படின்ற பட்சத்தில, நமக்கு வந்து என்னன்னா, விவசாயிகளுக்கும் வந்து பிரச்சனை இருக்காது. விவசாயிகளும் வந்து அத விவசாயத்திலேருந்து வரனால, விவசாயிகள் எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய பிசினஸா மாறிடும். அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள வந்து ஏற்படுத்திடலாம். அடுத்தது என்னுடைய ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த டாஸ்மாக் வந்து குளோஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாரி நெனைக்கிற கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் வந்து இந்த ஸ்ப்ளிட்லேருந்து வந்துரும். இப்போ குடிகாரங்க குடிச்சா தான் வியாபாரம் ஆகுது அப்படின்றனால, அந்த இன்கம் குறைக்க முடியாம அரசாங்கம் வந்து அத குளோஸ் பண்ணாம இருக்கு. அதே இன்கம் வந்து உங்களுக்கு இந்த E85 மூலியமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வெஹிக்கிள் மூலியமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அங்க அவங்க தனக்கு குடிக்கிறத வந்து வண்டி குடிக்க போகுது. ஸோ, நம்ம காசு பார்க்க போறோம். ஸோ, மத்தவங்க டாஸ்மாக்லாம் வந்து நிறுத்திடலாம். அந்த மாரி வந்து ஒரு பாலிசி கொண்டு வரலாம்.
ஓகே. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்து இது மூலியமா கெடைச்சிரும். அப்போ என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வந்து டாஸ்மார்க்கெல்லாம் கம்மி பண்ண முடியும். இந்தியா ஃபுல்லாவே வந்து அத கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத பயன்படுத்துவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா, அதுக்கு ஏன்பா கடைய மூடணும்னு கேட்டீங்கன்னா, அதுவும் எனக்கு அர்த்தம் தெரியாது. அதுவும் வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். அடுத்தது இதில வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இப்ப பெட்ரோல் போடுறத விட ரூ. 20 வந்து இந்த E85 ஃபியூல் போடுறனால நமக்கு கம்மியாகுதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. அப்ப அதிலேயே நமக்கும் வந்து கன்சியூமருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஆயிருது. ஓகே. அடுத்தது, அடுத்த வருஷத்துக்குள்ள 5000 அவுட்லெட் வந்து E85க்கு ரெடி பண்ண போறதா கவர்மெண்ட் இன்னைக்கு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. 5000 அவுட்லெட் வந்துச்சு அப்படின்னா, சூப்பர். ஆ 2027ல 1 இயர்க்குள்ள இந்த டிசம்பருக்குள்ளேயே என்ன போட்டிருக்காங்கன்னா, 500 அவுட்லெட் நாங்க கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துருச்சு அப்படின்னா, சக்சஸாவும் ஆயிடுச்சு அப்படின்னா, பெட்ரோல்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் நமக்கு கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கும் வந்து அதனால இன்கம் போக ஆரம்பிச்சுரும். எத்தனால்னா தெரியும் இல்லையா? அது இந்த கரும்பு சாறு அதெல்லாம் புளிக்க வச்சு வர்றது. ஓகே. அது ஃபுல் ப்ராசஸ் நீங்க ஜிபேல போட்டு இதில ஜெமினில போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சாட்ஜிபிட்டில போட்டீங்கன்னா தெளிவா தெரியும் பாருங்க. ஸ்பிரிட் தயாரிக்கிறாங்க இல்லையா? அதே மாரி தான். ஆல்கஹால்ல தான் இது. ஓகே. ஸோ, அதனால அது ஒரு பெரிய பெனிஃபிட். இது 2மே வந்து எதனாலன்னா, யுஎஸ் டாலர நம்ம டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடாது. யுஎஸ் டாலர்லேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் இந்த 2 விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால இத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா, கமெண்ட்ல எனக்கு இந்த 2 தகவல்களுமே பயனுள்ளதா இருந்தது அப்படின்றத போடுங்க. ஓகே. தெளிவா எல்லா டேட்டாவும் சொல்லிட்டேன். வேகனார் இருக்கு. ஸ்ப்ளெண்டர் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து E20 ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங்கா எல்லா கார்லயும் இருக்கு. E85 இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள 5000 அவுட்லெட். அது மட்டும் இல்ல E85 வந்து ₹20 பிரைஸ் கம்மி. ஓகே. இது வந்து அக்ரிக்கும் பயன்படும். கரும்பு விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் இனிமேல் வந்து அது ஒரு பெரிய மாற்றத்த வந்து குடுக்கும். அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸும் ஏறும். நம்மளும் டாலர் அதிகமா செலவு பண்ண வேணாம். க்ரூட் ஆயிலுக்கு இன்னொரு நாட்ட நம்பி இருக்க வேண்டாம். நம்மளோட எக்கனாமி வந்து கொஞ்சம் அப்படியே தற்சார்புக்குள்ள அப்படியே உள்ள நுழையிறோம். ஸோ ரொம்ப அருமையான விஷயம் இது. ஓகேவா? அடுத்தது இன்னைக்கு பங்குச்சந்தையில என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துருவோமா? ஆனா டைம் ஆயிட்டே இருக்கு. ஸோ சும்மா ஜெனரலா சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் குடுத்துறேன். நிஃப்டி வந்து இன்னைக்கு 49 புள்ளிகள் வந்து டவுன்ல தான் இருந்தது. ஒண்ணும் பெரிய ஏற்றத்தெல்லாம் குடுக்கல. ஆனா இந்த மாசம் நேரோ ரேஞ்சுல நிஃப்டி இருந்தது. இன்னைக்கு நேரோ ரேஞ்சில வந்து ரேஞ்சுக்குள்ள ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே வந்து கிட்டத்தட்ட இதே மாரி ஒரு நேரோ ரேஞ்சா வரதுக்கான ஒரு வாய்ப்பா தான் இருக்கு. பட் எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்சா வரதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. அது பார்த்துக்கலாம். அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செக்டார் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இன்னைக்கு மீடியா செக்டார் மீடியா செக்டார் வந்து 3.4% வந்து ஏற்றம் குடுத்திருக்கு. ரியாலிட்டி செக்டார் நல்லா ஏற்றம் குடுத்துருக்காங்க. அதைத் தொடர்ந்து வந்து இன்னைக்கு ஏறாத செக்டார்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ் ஏறல, நிஃப்டி கேபிட்டல் ஏறல, ஐடி ஏறல. இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏறல. ஓகே. இது இல்லாம நான் வந்து Zerodhaல என்னுடைய டிமேட் அக்கவுண்ட்ல சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் பார்த்து சொல்லிர்றேன். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல வந்து NHPCயோடது அது முடிஞ்சு போச்சு 3ஆம் தேதியே. OFS. ஓகே. அடுத்தது வந்து தானுகா போட்டிருக்கிறாங்க. 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பைபேக்கு. ஜைடஸ் லைஃப் 9ஆம் தேதி வரைக்கும் பைபேக் இருக்கு. சைபர் டெக் 9ஆம் தேதி வரைக்கும் பைபேக் இருக்கு. அது 3 பைபேக்கும் வந்து செக் பண்ணிக்கங்க ஹோல்டிங்ல வச்சிருக்கிறவங்க. அந்த 3 டேட்டாவும் இப்பயே நான் எடுத்து அப்படியே உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணிட்டேன்னா, எடுத்து டெலகிராம்ல போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ டெலகிராம்ல போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கங்க. நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீயா அப்டேட்ஸ் குடுக்குறேன். அது ஃப்ரீன்னு சொன்னா யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா பொறுமையா ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவையோ இல்ல லஞ்ச் டைம்லயோ நீங்க வந்து என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்றத பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால அத யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்து எஃப்ஐஐ டேட்டாவ பொறுத்தளவுல இன்னைக்கும் 8,726 கோடிக்கு வந்து எஃப்ஐஐ செல் தான் பண்ணியிருக்காங்க. டிஐஐ 9,134 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவரா 358 கோடிக்கு வந்து நம்ம பையில தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இடிஎஃப் வந்து டீட்டெயிலா நான் குடுத்துட்டேன். எல்லா இடிஎஃப்லயும் வந்து புதுசா தங்கத்த அக்யூமுலேட் பண்றது வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, கோல்டு ஃபண்டு எல்லாத்துலயுமே. இப்போ இன்னொரு விஷயம் ஒண்ணு எல்லாருமே பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இருக்கு பாருங்க. அந்த பிளாட்ஃபார்ம கையில எடுப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்ம கையில எடுத்தாலும் நம்மகிட்டேருந்து டாலர் வெளிய போகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நீங்க யுஎஸ் ஸ்டாக்ஸ வாங்கலாம். அப்புறம் வந்து யுஎஸ்ல இருக்கக்கூடிய யுரேனியம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? சில அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணி நம்மளுடைய காச குடுத்து டாலர வாங்கி டாலர்ல போய் வாங்கிட்டு வரோம். அப்பயும் நம்மளுடைய நம்ம வந்து டாலர வந்து செலவு தான் பண்ண போறோம். அதனால அதுவும் எக்கனாமிக்கு பெரிய அளவுல உதவி செய்யாது. அது பயங்கரமா ஏற்றம் குடுத்துச்சு அப்படின்னா, அப்ப திருப்பி நம்ம வரும்போது வேணா நமக்கு ஒரு லாபம் கிடைக்குமே தவிர, ஷார்ட் டர்மா அதுவும் வந்து நமக்கு ஷார்ட் டர்ம்ல வந்து டாலர வந்து காலி பண்ணிடும். அதனால அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி டாக்ஸ் அதிகமா போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் டாக்ஸ் ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல எஃப்ஐஐக்கு. அது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல தான் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல என்ன ஒரு பெனிஃபிட்ன்னு சொல்லிடுறேன் எஃப்ஐஐக்கு. இப்போ
மேலை நாடுகள்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அங்க வந்து பெர்சன்டேஜ் காசுலாம் குடுக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மி. அதுக்கு இந்தியால வந்தாங்கன்னா, இப்ப இந்தியாவோட கவர்ன்மெண்ட் பாண்டே பார்த்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட்டா வந்து ஒரு பாண்ட் இருக்கு. ஈல்டு வந்து 7% கவர்ன்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட். செம சேஃப்டி 7% குடுக்குறாங்க. அப்படின்றப்போ, அத வந்து யாரும் எஃப்ஐஐ வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது பெர்சன்டேஜ் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். ஸோ, அத விட மாட்டாங்க. அப்ப நெறைய டாலர் வந்து பாண்டுக்குள்ள வருது. ஓகே. அதனால அது ஒரு பெரிய பெனிஃபிட். ஆனா, அத காட்டிலும் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, இன்னும் அதிகமா வந்து இம்பாக்ட் இருக்கும். ஓகே. அப்பதான் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வருவாங்க. இப்ப ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள ஏன் வரலன்னா, அவங்க பாண்ட் மார்க்கெட்ல தான் இருக்காங்க. இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எஃப்ஐஐ வரல. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வர்றதுக்கு அவங்க மட்டும் கொஞ்சம் எஸ்டிடியோ இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணி குடுத்தாங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எஃப்ஐஐ உள்ள வந்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இப்ப இந்த இனிஷியேட் எடுத்துட்டாங்கன்னா, அடுத்த இனிஷியேட் கண்டிப்பா அத எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத வந்து கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே. அப்புறம் வந்து வேற என்ன முக்கியமான டேட்டா? இன்னும் நெறைய டேட்டா இருக்கு. ஆ ஆர்டர்ஸ் எடுத்த கம்பெனிகளுடைய டேட்டா இருக்கு. அப்புறம் இந்த மாசம், இந்த வாரம் எதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற அந்த டேட்டா எடுக்கணும். அது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு 2 நாள் நமக்கு லீவு தான். அதனால 2 நாள்ல வந்து பொறுமையா நெறைய அப்டேட்ஸ் குடுக்குறேன். தெளிவா எதெல்லாம் நமக்கு பயனுள்ளதா இருக்கும், எங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி தெளிவான ஒரு அப்டேட் குடுக்குறேன். அதில வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ள தகவலா இருக்கு, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னுடைய ரெஃபரல் லிங்க் கீழ குடுத்துருக்கேன். அத வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ட்ரேடிங் தேவைப்படுறவங்களுக்கு, டிமேட் அக்கவுண்ட் தேவைப்படுறவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி, அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. நன்றி. வணக்கம்.